அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினசரியாக பார்த்தீங்கன்னா நாம் வீடியோக்குள்ளே பதிவேற்றம் செய்து வருகிறோம். அந்த வகையில் இனி வரும் காலங்களில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் இன்னும் ஸ்மார்ட்னஸாக ஒர்க் பண்ணுறதுக்கும் விரைவில் தேர்ச்சி பெறுவதற்கும் நம்ம ஒவ்வொரு ஓல்டு கொஸ்டின் பேப்பர், அதாவது டிஎன்பிசி தேர்வாணையம் ரீசண்டாக நடத்தி முடித்துள்ள ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரையும் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்லேருந்து கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி மொத்தமாக ஒவ்வொரு சப்ஜெக்டாக பார்க்கலாங்க. ஏன்னா நம்ம வெற்றியை மிக விரைவாக உறுதி செய்வதற்கு டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு பகுதியும் எந்தெந்த ஏரியாவிலேருந்து குறிப்பாக கேள்விகள் கேட்கப்படுறாங்க, ரிப்பீட்டடான ஏரியா எந்தெந்த ஏரியா அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு மிக முக்கியமானது சிலபஸ் படி படிக்கணும், சிலபஸ் படி ரிவைஸ் பண்ணணும், அதுக்கடுத்து மாதிரி டெஸ்ட் எழுதணும். மிக விரைவாக டெஸ்ட்டை நம்ம எழுதி முடித்த பிறகு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை கம்பல்சரி டெய்லியும் ரெகுலராக வாட்ச் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் நம்ம பார்க்கும்போது தான் நம்ம வித்தின் 1 இயர் அது 1.5 இயர்க்குள்ளே ஒரு போஸ்டிங்ஸை கிளியர் பண்ண முடியும். நம்ம வெறும் ஸ்கூல் புக்ஸை மட்டும் படிச்சுட்டே இருந்தாலோ இல்லை சிலபஸில் மட்டும் படிச்சுட்டே இருந்தாலோ நம்ம ஒரு கொஸ்டின் பேப்பரை ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாது. லாஸ்ட் குரூப் பொறுத்தவரையும் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கேள்வியாக செட் பண்ணியிருந்தாங்க அவுட் ஆஃப்ல இருந்து. ஸோ இதெல்லாம் நம்ம எதிர்கொள்ளணும்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை நல்லா உள்வாங்கி அனலைஸ் பண்ணணும். அந்த வகையில் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லேயும் ஒவ்வொரு ஏரியாவையும் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, எப்படி கேட்குவாங்க அப்படின்றத நம்ம இனி வரும் காலங்களில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அதே போல் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்லேருந்து தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு ஒர்த்தாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அது ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கலாமா அப்படின்றத தாண்டி இந்த கொஸ்டின்ஸ் வீடியோ குவாலிட்டியோ இல்லை பேசுகிறது சரியாக இல்லைனாலும் நீங்கள் உங்களுடைய கமெண்டை பதிவு செய்யுங்க. ஒவ்வொரு கருத்தும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு மிக சிறந்த முறையில் வீடியோவை பதிவேற்றம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த வீடியோவை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ரீசண்டாக ஒரு டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு 15 ஆண்டுகள் தொடர்பான வினாக்களை தான் நம்ம பார்க்குறோங்க வித் ஆன்சரோட. ஸோ வீடியோஸை முழுமையாக பாருங்கள். ஏன்னா ஒன்லைனராக நம்ம பார்க்க போகிறோங்க. அது ரொம்ப முக்கியமானது. கொஸ்டின் பேப்பராக பார்க்காம ஒன்லைனராக எடுத்து நம்ம பார்க்குறோங்க. இனி வரும் காலங்களில் கொஸ்டின் பேப்பரை டைரெக்டாக நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட் இப்போ யூனிட் 6ல் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சயின்ஸில் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க, அடுத்து பார்த்திங்கன்னா பாலிட்டியில் எப்படி கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டட் ஆகிருக்குன்றத ஒரு எக்ஸாம் இருக்குன்னா அந்த எக்ஸாமில் இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்டையும் தனித்தனியாக செப்பரேட்டாக பார்க்க போகிறோம். அதுதான் நம்ம வீடியோவுடைய கண்டென்ட்டனுடைய மிக முக்கியமானது. ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்டையும் ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கணும், அதில் இருக்கக்கூடிய எல்லா ஏரியாவையும் நம்ம இனி வரும் காலங்களில் பார்க்கலாங்க. வித்து மேத்தமெட்டிக்ஸும் சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, தடுப்பு காவல் சட்டம். தடுப்பு காவல் சட்டம் எப்போ உருவாக்கியிருப்பாங்கன்னா 1950. தடுப்பு காவல் சட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1950. தேச பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது 1980. தேச பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1980. உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம். உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னா 1971. உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1971. தீவிரவாத தடுப்பு சட்டம். தீவிரவாத தடுப்பு சட்டம் 2002 ஏற்றிருப்பாங்க. அல்லிலால் பத்திரிகை. அல்லிலால் பத்திரிகை தொடங்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான் தொடங்கியிருப்பார். அல்லிலால் பத்திரிகை எப்போ தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1912 1912 தான் அல்லிலால் பத்திரிகை தொடங்கியிருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1982. தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1982. ராஸ்கோப்தார் பத்திரிகை. ராஸ்கோப்தார் பத்திரிகையை பொறுத்தவரையும் இதை தொடங்கப்பட்ட ஆண்டு 1854 தொடங்கப்பட்டது. ராஸ்கோப்தார் பத்திரிகை தாதாபாய் நவ்ரோஜி தொடங்கியிருப்பார். ராஸ்கோப்தார்னு உண்மை விளம்பி என்ற பொருளை குறிக்கக்கூடியதாக இருக்கும். ராஸ்கோப்தார் பத்திரிகை எப்போ தொடங்கியிருப்பாங்க? 1854 தொடங்கப்பட்டது. யார் தொடங்கியிருப்பாங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்து மிக முக்கியமான ஒரு 4 குழுவை பொறுத்த ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு குழு தான்
திரும்ப திரும்ப கேட்கப்பட்டது காலவரிசைப்படி சரியானதை தேர்வு செய்யணும்னு கேட்பாங்க, அல்லது பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க. ரிப்பீட்டடாக இந்த 4 குழுக்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஸ்கூல் புக்லேயே இருக்குது. பல்வந்த்ராய் மேத்தா குழு 1957, அசோக் மேத்தா குழு 1977, ஜிவிகே ராவ் குழு 1985, எல்எம் சிங்வி குழு 1986. பல்வந்த்ராய் மேத்தா குழு 1957, அசோக் மேத்தா குழு 1977, ஜிவிகே ராவ் குழு 1985, எல்எம் சிங்வி குழு 1986. தேசிய ஊக்க மருந்து எதிர்ப்பு நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு. தேசிய ஊக்க மருந்து எதிர்ப்பு நிறுவனம் எப்போ தொடங்கியிருப்பாங்க? 2009. தேசிய ஊக்க மருந்து எதிர்ப்பு நிறுவனம் 2009. வேலைக்கு உணவு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1972. வேலைக்கு உணவு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தொடங்கியிருப்பாங்க 1972. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1971. வேலைக்கு உணவு திட்டம் 1972. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் 1971. முதியோர் ஓய்வூதிய திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1983. முதியோர் ஓய்வூதிய திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1983. ஸோ இந்த 15 இயர் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் அனைத்துமே வந்து டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் 2 எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வியிலிருந்து தான் வந்து நம்ம பார்த்துருக்குறோங்க. நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பற்றி எதனா கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் தேர்வுக்காக வீக்கெண்ட் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்குங்க. நிச்சயமாக இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரையும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் மிக சிறந்த முறையில் வந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது. அப் டு இப்போ இருக்கக்கூடிய சிலபஸுக்கு படி மிக குறைந்த கட்டணத்தில் வந்து இந்த தேர்வு எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் விருப்பம் இருக்கிறவங்களோ 8489670372 என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.